முதல்ல சப்தம் அப்படின்றது என்னதுன்னா, ஒரு வார்த்தையினோட பல வடிவங்கள் தான் சப்தம். புரியுறதா? ராம ஓகே. ராம சப்தஹா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ராமஹா, ராமௌ, ராமாஹா, ராமம், ராமௌ, ராமானு. இது எல்லாமே எங்கிருந்து வந்தது? அந்த மூல சப்தம் ராம அப்படின்ற அந்த ரூட் வேர்டுல இருந்தா இது எல்லாமே வந்தது. ஆமாவா இல்லையா? ஆமா. ஆ. இப்போ இந்த சப்தத்துல மொத்தம் 21 ரூபங்கள் இருக்கு. எத்தனை ரூபங்கள் இருக்கு? 21. ஆ. இந்த 21 ரூபங்களும் எதுக்காக நமக்கு வேணும்? ராஜேஷ் அண்ணாக்கு என்ன மைண்ட்ல வருதோ சொல்லலாம். 21 ரூபங்கள் எதுக்காக நமக்கு வேணும்? டிஃப்ரெண்டா அவரை இன்டரப்ட் பண்ணுது. ராமர், ஆ. ஒரு ராமர், ரெண்டு ராமர். ம். ஆ, நம்ம டிஃபரெண்டா வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து எழுதணும், சென்டென்சஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா அந்த ரூட் வேர்டு ராம அப்படின்ற வேர்டை மட்டுமே வச்சுட்டு உங்களால ம், சென்டென்சஸ் மேக் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. ஓகே. அப்போ அதுக்கு உங்களுக்கு எது தேவை? சப்தம் அப்படின்றது தேவை. சரியா? கரெக்ட், கரெக்ட். சரி. சப்தம் அப்படின்றது தேவைன்ன உடனே நம்ம அந்த 21 ரூபங்களையும் எழுதி பார்க்கிறோம். ராமஹா, ராமோ, ராமஹா, ராமம், ராமோ, ராமானு, ராமேன, ராமாபியாம், ராமைஹி எல்லாத்தையும் எழுதி பார்த்தாச்சு. சரியா? ரைட்டு. சரி. இப்போ ஒரு புஸ்தகம் இருந்தது. அந்த புஸ்தகத்தை நீங்க வாங்கினீங்க. நான் கேட்கிறேன் ம், உங்ககிட்ட, ராஜேஷ் அண்ணா யார்கிட்ட இருந்து புஸ்தகத்தை வாங்கினீங்கன்னு கேட்கிறேன். நீங்க ம், தமிழ்ல என்ன பதில் சொல்வீங்கோ? ராமனிடம் ம். இருந்து அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? கரெக்ட். இப்போ ராமனிடம் இருந்துன்னு எனக்கு தமிழ்ல தெரிஞ்சுருச்சு. ம், ஆனா சம்ஸ்கிருதத்துல எனக்கு வெறும் ராமன்ற அந்த ஒரு வேர்டை வச்சுட்டு ராமனிடம் இருந்துக்கு நான் எங்கடா போவேன்? இப்ப எங்க இருக்கு வார்த்தை இல்லையே எனக்கு. நம்ம தவிப்போமா இல்லையா? கரெக்ட். அப்போ ராமனிடம் இருந்துன்ற வார்த்தைக்கு நம்ம போகணும்னா இந்த சப்தத்துல இருக்கக்கூடிய பஞ்சமி விபக்திக்கு போகணும். சரியா? ஓ, ஓகே, ஓகே. அப்ப அந்த பஞ்சமி விபக்தியில என்ன போட்டிருக்கு? ராமாத்து அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? ஆமா. சரி, நம்ம என்ன கேட்போம்? ராமாத்துன்னு போட்டிருக்கு. நான் இதை எப்படி ராமனிடமிருந்துன்னு இந்த வார்த்தையை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, உடனே அங்கேருந்து ஒரு டேபிளர் காலம் வந்தது. இருந்து காட்டிலும் பஞ்சமி, இருந்து காட்டிலும் பஞ்சமி அப்படின்னு சொல்லிது. ஓ, அப்ப இருந்து காட்டிலும் பஞ்சமி விபக்தின்னு சொன்னதுனால ராமாத்துன்ற வேர்டு பஞ்சமி ம், விபக்தியினுடைய லைன்ல வர்றதுனால ராமாத்துன்ற வேர்டை எடுத்து வச்சுக்கலாம். புரியுறதா? ஓகே, ஓகே, ஓகே. இது மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தம் ஒரு விபக்தியை குறிக்கும். புரியுறதா? ஓகே, புரியுது. இந்த கான்செப்டை வச்சுட்டு தான் நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணோம்? ராம சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டே வந்தோம். சரியா? ஓகே, ஓகே. ராம சப்தம் முடிஞ்ச உடனே ஹரி அப்படின்ற சப்தத்துக்கு நம்ம அர்த்தம் சொல்லிட்டே வந்தோம். சரியா? ஓகே, ஓகே. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குருஹு குரு. அப்படின்னு. சரியா? ஓகே, ஓகே, ஓகே. உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை ஆச்சா? கிளாரிஃபை ஆயிடுச்சு. கிளாரிஃபை ஆயிடுச்சு. டவுட் சார் இருக்குன்னா கேளுங்க. அப்ப இந்த சென்டென்ஸ் சொல்றீங்களா மகோதயா? இப்ப ராமாத் அந்த ராமனிடத்திலிருந்து அதேதான் பெற்று எக்ஸாக்ட்லி. வாங்கினேன்ற மாதிரி இப்ப சொன்னீங்களா, ராமாத் பஞ்சமி விபக்தி அப்படின்னு சொல்றீங்கல்ல மகோதயா? இத ஏதத் ராமாத் அப்படின்னு சொல்லணுமா? எப்படி அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு கேக்குறேங்க மகோதயா. அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டா முடியாதே. அப்படி ஐயோ, நான் அவசரப்படல மகோதயா. இல்ல நீங்க ஒரு இப்படி இத கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு தான். இப்ப நாங்க விபக்திய புஸ்தகமா வச்சுக்கணுமா ராமாவா வச்சுக்கணுமா? வெயிட் சொல்றேன் இருங்கோ. இப்போ ம். சப்தம் தானே வாசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. ஆமா மகோதயா, சப்தத்துல ராம சப்தம் வாசிச்சாச்சா இல்லையா? வாசிச்சாச்சு ராம சப்தத்துல பஞ்சமி விபக்தி வாசிச்சாச்சா இல்லையா? வாசிச்சாச்சு. பஞ்சமி விபக்திக்கு என்ன அர்த்தம்? ராமனிடம் இருந்து ராமனிடம் இருந்து. ஆமாவா? ஆமா. அந்த ராமனிடம் இருந்துன்றதுக்கு ஈக்குவலண்டான சம்ஸ்கிருத பதம் எது? ராமாத்து. ராமாது. கரெக்டா? கரெக்ட். அவ்வளவுதான். தெரிஞ்சுட்டீங்களே, அவ்வளவுதான். புரியுறதா? நீங்க அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய வார்த்தை வாங்கினேன், வாங்குகிறேன், வாங்க போகிறேன் அப்படின்னா அது சப்தத்துல வராது, அது தாத்துல. புரியுறதா? ஓகே. ஓகே மகோதயா, ஓகே. அந்த தாத்துவை நான் இப்ப எடுத்து உங்களுடைய மைண்டுக்குள்ள அதை எடுத்து நான் ஃபோர்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ள தள்ளினேன்னா அது ஜம்ப் ஆகி வெளில வந்துடும். என்னது
என்னமோ உள்ளுக்குள்ள போறது ஒன்னும் புரியல. கிரீனாத்தின்றது அந்த கிரீனாத்தின்ற வேர்டு எந்த தாத்துல இருந்து வந்தது, இது எல்லாம் போயிட்டே இருக்கும். புரியுறதா? அது உங்களுக்கு தாத்து சொல்லும் போது ஆட்டோமேட்டிக் புரியுறதா? ஓகே 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 மகாத்யா, ஓகே மகாத்யா. சாரி மகாத்யா. இல்லம்மா சாரி இல்லம்மா, நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க, அதனாலதான். புரியுறதா? இல்ல ஓகே, ஒரு ஆசையா இருந்தது. அதாவது சமஸ்கிருதம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் எழுத சொல்றதை விட இந்த ஸ்போக்கன் வந்து ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு நீங்க சொல்லும் போது. கவலைப்படாதீங்க, ஸ்போக்கனுக்குன்னு ஒரு கிளாஸ் நான் ஆரம்பிக்க போறேன். அதுக்கான நோட்டிபிகேஷன் உங்க எல்லாருக்குமே வரும். நான் இம்ப்ரெஸ் ஆனதே உங்களோட ஸ்போக்கன் கேட்டுதான். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் ரொம்ப ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டா. அதுல ஒண்ணு நன்னா இருக்கும், அந்த ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட்ல நன்னா இருக்கும், அதுல நீங்க கலந்துக்கோங்க. சரியா? ஓகே மகாதேயா, ஓகே மகாதேயா, தன்யவாத்.